பார்வையின் ஒரு பக்கம் படத்தில் வந்து ஒரு டயலாக் கொடுத்தாங்க. ஸ்ரீபிரியா இருக்காங்க செட்டில். அந்த டயலாக் எனக்கு கொடுத்தாங்க. பெரிய டயலாக். எனக்கு நல்லா மனப்பாடம் பண்ண முடியும். நான் பேசிட்டேன். எல்லாம் ஓகேனோட பாலகிருஷ்ணன் சார் அங்கேருந்து இங்கே வந்தார். வந்து கெட்ட கெட்ட வார்த்தை திட்டினார். சான்ஸ் கேட்டு அலையிறீங்க, வாய்ப்பு கொடுத்தா இப்படி ஆடா பண்ணுவேன் நீ, ஏன்டா அந்த டயலாகை மிஸ் பண்ண நீ அப்படின்றாரு. நானும் எனக்கு அப்படி டக்குன்னு கேட்டோன்னு எனக்கும் தெரியல, நான் ஏதோ மிஸ் பண்ணிட்டேனா என்னன்னு தெரியல எனக்கு. இல்லை சார் நான் இன்னும் கரெக்டாக சொன்னேன் நீ ஆச்சா பூச்சான்னு அவர் திட்டுறாரு. ஒரே அடிக்காத குறைக்கு வந்துட்டார். அதுக்குள்ளே ஸ்ரீபிரியா சொன்னாங்க, இல்லை சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியல, அவர் கரெக்டாக தான் சார் சொன்ன மாதிரி எனக்கு தோணுது. இல்லைம்மா நான் தான் சொல்கிறேன் நீ போய் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் பயங்கர பிரச்சனை. அப்புறம் இல்லை சார் அது ஸ்பூல் அப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணுறதை நம்ம எடுத்து திருப்பி மறுபடியும் ஃபுல்லாக சுற்றி அது ஒரு 1/2 மணி நேரம் வேலை. கேட்டு பாருங்கள் சரியாக இருக்கா பாருங்கள். அப்புறம் எடுத்துகிட்டு போய் போட்டு கேட்டு பார்த்தா கரெக்டாக இருந்தது. கரெக்டான மாடுலேஷன் கரெக்டாகவே சொல்லியிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு சேலஞ்சு பாருங்கள், நான் அப்படியே உருகி போய் அப்படியே இருக்கேன். கிளாப் பண்ணிட்டாங்க எல்லோரும். அதாவது அந்த டயலாக் நான் கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்னு. அப்புறம் அவர் அப்படியே பார்த்துட்டு சரி இன்னொரு டயலாக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். நான் சொல்கிறது எல்லாத்துலேயும் சோதனை.